என்னம்மா அழுவுறீங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? அழலப்பா, இன்னைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுக்கிற. அது ரொம்ப காரம், கண்ணெல்லாம் ரொம்ப மோசமாகிடுச்சு, அழுக வர மாதிரியே இருக்கு. பசங்க பார்த்துட்டு அழுதுட்டோன்னு நினைக்க போறாங்க. இதோட கண்டினியூஸாக நான் வீடியோவில் பேசுகிறேன், வெங்காயம் காட்டாமனா ஏதோ அழுதுட்டு பேசுகிறேன்னு நினச்சிக்குவாங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உடம்புக்கு இதுதானே நல்லது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சின்ன வெங்காயம் சாப்பிடணுமா? உடம்புக்கு நல்லது இல்லைன்னா இதை விட பயங்கரமாக கஷ்டப்படுவோம் நம்ம. உடம்புக்கு நல்லது, அதனால சின்ன வெங்காயம் என்னைக்காவது வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது சின்ன வெங்காயம் வச்சு சமைச்சு குழம்பு வச்சா நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு என்ன குழம்புனா வாழைக்காய் நிறையா இருக்கா, அதனால வாழைக்காவை இது பண்ணி உருண்டை குழம்பு மாதிரி வைக்க போறேன். பனானா பால் குழம்பு தான். சரி, இது முடிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்து சமையல் ஆரம்பிக்கணும். ஏன்னா குளிச்சுட்டு இந்த வெங்காயம் கட் பண்ணா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதனால வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃப்ரெண்டு வந்து 4 வாழைக்காய் கொடுத்தாங்க. ஆல்ரெடி எங்கிட்ட 2 வாழைக்காய் இருந்தது. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு வாழைக்காய் உருண்டை குழம்பு ஒன்று வச்சிடலாம். அதாவது பனானா பால்ஸ் இதுதான் பண்ண போகிறோம். வாங்க, இது வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பனானாவில் இந்த பக்கமும் கட் பண்ணிட்டேன். இப்படி நீல வாக்கில் வச்சிடலாம். வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விண் தூவும் மழை என்ற இதயன்ன இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற. இப்போ தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். கோணம் வச்சு எடுத்துட்டு பின்னிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து சமையல் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து எனக்கு பின்னிட்டு கீழே கொண்டை போடும்போது முடி வந்து டக்குன்னு வலிவி வந்ததுனால இந்த மாதிரி ஒரு குட்டி ரிப்பன் வச்சுருக்கேன். என்ன பண்ணுவேன், கடகடன்னு பின்னிட்டு அந்த ரிப்பனை வச்சுட்டு 2 சுற்றி கொண்டை போட்டேன்னா கொண்டை கலரவே கலராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் முடி கொண்டை போட எட்டலை அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பன் வச்சு இது பண்ணிவிட்டு, எனக்கு எட்டும் ஏன்னா வலிவி வந்துடும். கொஞ்சம் ஷார்ட்டாக தானே இருக்குது, கொண்டை ஒரு 2 சுற்றினா தான் கொண்டை வந்து நல்லா நிற்கும். அதனால் நல்லா பின்னிட்டு கொஞ்சம் இதுவான உடனே மாதிரி ஒரு குட்டி ரிப்பன் எடுத்துக்கோங்க. கருப்பு ரிப்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. கொண்டைக்கு வந்து ஒரு 2 சுற்று வரும். நல்லா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ரிப்பன் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப லென்த்துலாம் வேணும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் வேணால் லென்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி இருக்குல்ல, இப்போ பாருங்க, இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த ரிப்பனை இப்படி ஒரு சுற்றிட்டு கொண்டை போட்டிங்கன்னா டைட்டாக இருக்கும், கலராது. நீங்களும் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி முடி ஷார்ட்டாக இருந்தால் கொண்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். வெங்காயம் உரிச்சிட்டு தலைக்கு எண்ணெய்லாம் தேய்ச்சி ஊற வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. நாளைக்கு தான் தலைக்கு குளிக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக தலையில் எண்ணெய் ஊறட்டும். ஏன்னா வந்து வெளியே போகிற வேலையெல்லாம் இல்லை, எண்ணெயோடு இருந்தாலும் ஓகே. இது வந்து என்னோட அம்மாவோட சாரீ. நான் அடிக்கடி அம்மாவோட சாரீ எடுத்து கட்டிக்குவேன். இந்த மாதிரி அம்மா எப்பயாவது இங்கே வரும்போது அயன் பண்ணி உள்ளே வச்சேன்னா எப்பயாவது கட்டிக்குவேன். எனக்கு அம்மாவோட சாரீ கட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, சமையல் என்னன்னு பார்ப்போம். எல்லாம் பாதியில் அப்படியே வச்சுருக்கேன், தாளிக்கா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். போய் தாளிச்சிடலாம். இப்போ வாழைக்காய் வேக வச்சோம்ல, எண்ணெய் ஒரே ஒரு விசில் தான் வச்சேன். இந்த மாதிரி வெந்திருக்கு. இதை வந்து எடுத்து வச்சுட்டு, இது வந்து சூடாக இருக்குது, இதோட தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். வாழைக்காவை நல்லா குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துட்டு தோலையும் எடுத்துட்டோம். இந்த மாதிரி மசிச்சாச்சு. சூடாகவே இருக்குது, நீங்கள் ஆற விட்டு கூட பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ வந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம், இந்த மாவோடையே மிக்ஸ் ஆகுற மாதிரி தான் செய்யணும். கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியா பொடி. இதில் வந்து பச்சை மிளகாய் வேணும்னா கட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல, வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பசைஞ்சிடலாம். சூப்பராக எல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. திரும்ப இதில் என்னென்ன போட்டேன்னு சொல்லணுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, கடலை மாவு, அரிசி மாவு, கரம் மசாலா, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, இதெல்லாமே பொடி இப்போ நல்லா கலந்தாச்சு. நீங்கள் வந்து வேக வச்சதோட தண்ணியே சேர்க்கக்கூடாது. அது கொஞ்சம் இந்த மாதிரி அடர்த்தி ஆகிற அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். இப்போ வந்து எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி காய வச்சுருக்கேன். சாரி, இதில் வெங்காயம் சேர்க்க மறந்துட்டேன், பக்கத்துலேயே தான் இருந்தது. இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வேக விட்டு புரட்டி எடுத்து நம்ம வச்சுட்டு அப்புறம் குழம்பு தாளிச்சோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு வேணுமா, அதனால இது கெச்சப் தொட்டு சாப்பிட்றதுக்கு இதை எடுத்துட்டு குழம்புக்கு அடுத்த ஈடு போட்டுக்கலாம். ஏன்னா நிறையா தான் செஞ்சுருக்கோம்ல, 6 வாழைக்காய். அடுத்த ஈடு உருட்டி வச்சிருக்கேன். அடுத்த ஈடு இதில் போட்டுடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. உள்ளே வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. இப்போ வெறுமனவும் சாப்பிட்லாம். இந்த ஈடை வந்து குழம்புல போட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை பொரிச்சு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு தாளிக்க தேவையான எண்ணெய் மட்டும் வச்சுட்டு மீதி எண்ணெயை எடுத்துருவேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும். பொரிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து குழம்பு தாளித்து குழம்புல போட்டுடலாம். இப்போ வெஜ் பால்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா இவ்வளோ எண்ணெய் இருக்குது. எக்ஸ்ட்ரா எண்ணெயை வந்து இதில் எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் எடுத்துட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன போடணும்னா பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட தக்காளி, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். உருண்டையோட அரைக்கும் போது இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இது கூடயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக தேங்காய் ஊற்றினா நல்லாயிருக்கும். தேங்காய், உடச்ச கடலை இது மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தபடி. நான் வந்து அரைக்கும் போது தேங்காய் மட்டும் தான் அரைச்சேன், கூட வந்து வேறு எதுவும் சேர்க்கல. இப்போ வந்து இது கூட அரைச்சதையும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காவையும் இது கூட ஊற்றிடலாம். உப்பு ஆல்ரெடி அந்த உருண்டையில் சேர்த்துருக்கோம். குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வச்சு மூடி வச்சிடலாம். பச்சை வாசனை போய் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த உருண்டையை வந்து சேர்க்கலாம். நல்லா கோலா உருண்டை குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தாளிக்கும் போது சமையல் எண்ணெயில் தான் தாளித்தோம், அதனால கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வாசனை வந்து நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு போதும், தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. இப்போ திரும்ப மூடி வச்சிடலாம். பச்சை வாசனை
குழம்பு நல்லாவே கொதிக்குது. ரொம்ப கட்டியானா அப்புறம் பால்ஸ் வந்து இந்த இது வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனால கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து அதை போட்டு ஊறுறதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இந்த பால்ஸை போட்டுடலாமா? இறக்கிட்டு போடுறத விட கொஞ்சம் அப்படி இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு ஊறிடும். இப்போ கொதிச்சுட்டு தான் இருக்குது. இதில் கொஞ்சம் இதை வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன் ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் வந்து இதை போட்டுடலாம். சிம்மில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ சூப்பராக பனானா பால் கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். சூப்பராக இந்த டைமில் நம்ம நிறுத்திடலாம்ல, அப்புறம் இல்லைன்னா பொதுன்னு ஊறிடும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இது நல்லா இழுத்துட்டு குழம்பு கொஞ்சம் கட்டி ஆயிரும். வீட்டில் லஞ்சுக்கு சூப்பராக சூடான சாதம், அப்புறம் ஸ்பெஷலான பனானா பால் கிரேவி, அதாவது வாழைக்காவை வேக வச்சு நல்லா உருண்டை பண்ணி அதில் குருமா மாதிரி தாளிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் தயிர் கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். அது காரம் வந்து இது கொஞ்சம் இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட சமையல் இதுதான். வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.